என்ன புள்ளது? செத்தவங்க போட்டோதான் மாலை போடுவாங்க. நீ ஏன் உன் போட்டோவுக்கு மாலை போடுற? நீங்க எப்ப என் கழுத்துல தாலி கட்டினீங்களோ அப்பவே நான் செத்த போட மாட்டேன். சித்ரா, எனக்கு இந்த கல்யாணமும் பிடிக்கல, உங்களையும் பிடிக்கல. என்ன பிடிக்கலையா? இத கல்யாணத்துக்கு முன்னாடியே சொல்லிருக்கலாம் இல்லையா? ஆட்டுக்கு ஓடுற சுதந்திரம் உண்டு, மாட்டுக்கு கத்துற சுதந்திரம் உண்டு. எனக்கு அந்த சுதந்திரம் கூட இல்லாம எங்க அப்பா என்ன உங்களுக்கு அடிமையாக்கிட்டாரு. சித்ரா, நான் இப்படி இருக்கிறது உனக்கு பிடிக்கலன்னா நான் என்ன மாத்திக்க. தவிர அரிசி ஆகாது, தாழ்வாரம் வீடு ஆகாது. என்னதான் நீங்க முயற்சி செஞ்சாலும் நீங்க எனக்கு இணையாக முடியாது, நான் உங்களுக்கு துணையாக முடியாது. சித்ரா, இதெல்லாம் எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி தெரியாம போயிடுச்சு. இப்ப தெரிஞ்சிருச்சுல, லீவ் மேலும். சித்ரா, எனக்கு இங்கிலீஷ் பேசலாம் தெரியாது. என்ன கொஞ்சம் தனியா இருக்க விடுங்க. ஐயோ, மணி 5 போல இருக்கேன். சித்ரா, சித்ரா 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு என்ன பண்ணணும்? இந்த பாரு சித்ரா, மாமா நம்ம 2 பேரும் சந்தோஷமா இருக்கிறதா நினைச்சிட்டு இருக்காங்க. அதனால நீ போய் அவர்கிட்ட நம்ம 2 பேரும் சந்தோஷமா இருந்ததான் நடி. எனக்கெல்லாம் நடிக்க தெரியாது, நீங்களே போய் நடிங்க. மாமா, ஏனுங்க மாமா, என்னங்க மாப்பிள? திரும்பி பாருங்க மாமா. அட எனக்கு மாப்பிள திரும்பி பாக்குறது? அட திரும்பி பாருங்க மாமா. மாப்பிள அங்க திரும்பி பார்த்தா கட்டி குறவுல இறந்து கொடுமுங்க. அதை விட்டுட்டு திரும்பி பாருங்க மாமா. என்னங்க மாப்பிள இது? புலிதாசும் போட்டாப்புல மூஞ்சி பூரா செவையான்னு இருக்குது. ஐயோ மாமா, நேற்று ராத்திரி சித்ரா இல்ல சித்ரா, ஐயோ அது கண்ணுக்கு மேல கண்ணை வச்சு, ஐயோ அது உதறலாம் மேல பட்டு, ஐயோ லிப்ஸ்டிக்லாம் ஒட்டிச்சு, அதான் ஐயோ. மாப்பிள ஐயோ போட்டது போது முதல்ல போய் மூஞ்சி கழுவுங்க. ஆமா மாமா, அப்பதான் இதெல்லாம் போகும். மாப்பிள இதையும் கேட்டுட்டு போங்க. என்ன? கண்ணாடியில சிவப்பு தடவி மூஞ்சி பூரா ஒட்டிக்கிட்டீங்களே, அந்த கண்ணாடியும் போய் கழுவுங்க. அப்பதான் அதுவும் தெரியாது. ஐயோ 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 ஐயோ, என்ன பண்ணுது? 2 படத்தை கிழிச்சிட்ட. என்ன தங்க ஃப்ரேம் போட்டு அழகு பார்க்க சொல்றீங்களா? ஏன் புள்ள, இது நல்லா இல்லையா? என்ன நல்லா இருக்கு? மயிலுக்கு பக்கத்துல மஞ்சள் வச்சது மாதிரி இருக்கு. சித்ரா, 10 பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இங்க போட்டோவே பொருத்தம் இல்ல. நீங்க கருப்பு, நான் சிவப்பு, அதனாலதான் கிழிச்சேன். சித்ரா, 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 இங்க பாரு. என்னது? என்ன இதை என் உடம்புல உருகி தேய்ச்சினா என் உடம்புல இருக்க கருப்பெல்லாம் உதிர்ந்து உன்ன மாதிரி சிவப்பாயிடும்னா தேய்ச்சி விடுறியா? இந்த அண்ணியை நான் உங்களுக்கு தேய்ச்சி வேண்டுமா? கொஞ்சம் இருங்க. எண்ணெயில ஏன் தண்ணி ஊத்துற? 2 ஒண்ணு சேராதுல்ல? எண்ணெயும் தண்ணியும் ஒண்ணு சேராதுல்ல? புரிஞ்சுக்கிட்டா சரி. வேற ஜானு பாரிஸ் போறேன்னு சொன்னேன்.
அதுல மாட்டிக்கிட்ட? ஆமா, உன் ஹஸ்பண்ட் என்ன படிச்சிருக்காரு? அது வந்து அவர் எம்ஏ படிச்சிருக்காரு. யாருது பிள்ளையா? யாருது இது? தெரியல. நான் தான் இவங்க புடிச்சேன். நான் தான் இவங்க கணக்கு பிள்ளை. ஹலோ, உங்க பேரு? பேரை கேக்குறாங்க. அடிச்சு விடுங்க இங்கிலீஷ்ல. இடியட். என்ன ஸ்தம்பிச்சு போயிட்டீங்க? இங்கிலீஷ் தெரியாதா? நாங்க உங்க பேரு தானே கேட்டோம். பேரு தானே. நான்சென்ஸ். என்னோட உன் புருஷன் எப்படி பேசுறாரு? படிக்காதவரா? கொஞ்சம் கூட படிக்க தெரியாதா? உனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமைஞ்சதுக்கு நீ சூசைட் பண்ணிக்கலாம். அழகுன்னு அலைஞ்சிட்டு இருந்தியே, உனக்கு இப்படி ஒரு அசிங்கமான ஹஸ்பண்ட் கிடைப்பாரு நான் நினைச்சு கூட பாக்கலடி. அசிங்கத்தை பத்தி நீ பேசுறிய? உன் மூஞ்சிய கண்ணாடியில பாத்துக்க. மாமா மாமா அங்க மாப்பிள மாமா ஏன் மாப்பிள கூச்சப்படுறீங்க? போதும், வைக்கமா இருக்கு. நானும் சித்ரா ரெண்டு பேரும் கோயிலுக்கு போறையா? மாப்பிள அம்மனியும் உங்க கூட கோயிலுக்கு வருதா? ஆமா, நீங்க மட்டும் தனியா வந்து நிக்கிறீங்க. உள்ள புடவை மாத்திக்கிட்டு இருக்கு. மாமா, நாங்க போயிட்டு வரோம். சரி மாப்பிள. எங்க வரீங்க? நம்ம கோயிலுக்கு தானே போறோம். இல்ல, நான் மட்டும் சினிமாவுக்கு போயிட்டு இருக்கேன். ஒத்தையில போவாத, மாப்பிள்ளையும் கூட சினிமாவுக்கு கூட்டிட்டு போமா. அது இங்கிலீஷ் படம், படிக்காதவங்களுக்கு புரியாது. என்ன முதலாளி, உங்களை விட்டுட்டு அம்மனி தனியா போறாங்க? படிச்ச பொண்ணு தனியா போனா என்ன மாமா? மாப்பிள எப்பவுமே உருவம் போற பாதையில பின்னாலேயே நிழல் போற மாதிரி புருஷனுக்கு பின்னாடிதான் பொண்டாட்டி போகணும். அட என்ன மாமா நீங்க, எப்பவும் நம்ம பின்னாடி வர்ற நிழல் சில நேரங்கள்ல முன்னாடி போறது இல்லையா? அது மாதிரி தான் சித்தம் போயிட்டு இருக்கா. என்னைக்காவது ஒரு நாள் என் பின்னாடி வரும். ஆமா. சித்ரா, உனக்காக நேத்து டவுனுக்கு போய் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? உனக்கு எப்படி தெரியும்? பாவம். இந்த பாரு, உனக்காக தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். எடுத்துக்கண்ணா. எப்படி இருக்குன்னு சொல்லுண்ணா. ஏன் மோதிரத்தை கீழே வச்சுட்டேன்? ஓ மோதிரம் தானே, பரவாயில்ல. மோதிரம் எப்படி இருக்குன்னு சொல்லு. அவசியம் சொல்லணுமா? ஆமா சொல்லு, எப்படி இருக்குன்னு சொல்லுண்ணா. இப்ப இருக்கு.